இங்க பாத்தீங்கன்னா முகம் ஃபுல்லா கை இருக்க மாதிரி ஒரு பேய் இருக்கு. ஒரு ஆயாவை தூக்கிட்டு போயிட்டு செவுத்திலே 4 முட்டு முட்டுது. அந்த ஆயா ஸ்பாட்லயே மட்டையாகுறாங்க. அன்னைக்கு நைட் அந்த வீட்டாளுங்களும் சேர்ந்து அந்த ஆயாவை எரிக்கிறாங்க. டக்குன்னு பார்த்தா அந்த இடத்துக்கு அந்த பேயுமே வருது. பேரங்க அதுக்கு மட்டும் ஆயா கூப்பிடுற மாதிரி சவுண்ட் கேக்குது. அதனால பைப்ல தண்ணி எடுத்துட்டு வந்து அந்த நெருப்பையும் அணைக்க ஆரம்பிக்கிறான். டக்குன்னு பார்த்தா அங்க இருக்கிறவங்க எல்லாருமே இந்த பையனை தடுக்கிறாங்க. அதுக்குள்ள அந்த பேயுமா ஆயாவோட டெட் பாடியை தூக்கிட்டு போயிடுது. இவங்களும் தேடி பாக்குறாங்க, என்னடா இது ஆயா அதுக்குள்ள பஸ்மாயிச்சான்னு சொல்லி இவங்களும் ஆச்சரியமா பாக்குறானுங்க. அந்த பேய்க்குன்னு சில சீடனுங்க இருக்கானுங்க. ஆயாவோட டெட் பாடியை நடுவுல போட்டு இவங்களே ரிங்கா ரோசஸ் ஆடிக்கிட்டே இவனுங்க ஏதோ மந்திரம் சொல்லிக்கிட்டே இருக்கானுங்க. அந்த மூஞ்சி இருக்க பேய் மறுபடியும் ஆயா உயிரோட வர வைக்குது. பாதி பேயாவும் பாதி மனுஷியாவும் தான் இப்ப இந்த ஆயாவும் இருக்காங்க. ஆயா கையில கிரீடத்தை குத்து அவங்க பேரன் தலையே மாட்ட சொல்லி தான் இன்ஸ்ட்ரக்ஷனே கொடுக்குறாங்க. எதுக்காக இந்த மாதிரி ஒரு வேலை செய்யறாங்கன்னா, இவங்க பேரனுக்கு ஒரு பவர் இருக்கு. அந்த பையனுக்கு என்னதான் அடிப்பட்டாலும் சரி சுத்தமா பெயினே இருக்காது. இந்த பெயின் தெரியாத உடம்புல போறதுக்காக தான் அந்த பேயுமே ட்ரை பண்ணுது. அதனால தான் இந்த கிரீடத்தையும் கொடுத்து அவங்க மண்டையிலுமே போட வைக்குது. ஆயாவும் பேயும் சேர்ந்து உங்க வீட்டுக்கு வந்துடுறாங்க. இவங்க மண்டை மேலே சுத்தி எடுத்து ஒன்று வச்சுட்டு அந்த கிரீடத்தை போடுறதுக்காக ட்ரை பண்றாங்க. அவங்க அம்மா ஒரு சாமி சைனை தூக்கி மேல அடிக்கிறாங்க. அதனால அந்த பேய் அங்க எஸ்கேப் ஆயிடுது. இவங்க வீட்டு உள்ள ஆயாவோட அலமாரியில இருந்து ஒரு மர்மமான புக்குமே எடுக்கிறாங்க. அதை ஓபன் பண்ணி பார்த்தா பேயோட செம கிளாரிட்டியான போட்டோவும் இருக்கு. யாரா இது பேய்களை ஆல்பம் போட்டு வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு இவங்க அப்பாவும் தூக்கிட்டு போய் அதை எரிக்கிறாரு. டக்குன்னு பார்த்தா இவர் கால்மே பத்திக்கின்னு எரியுது. ஒரு வழியா அந்த புக்ல இருக்க நெருப்புமே ஆஃப் பண்றாங்க. அதுக்கப்புறம் தான் இவர் கால்ல எரியிற நெருப்பும் ஆஃப் ஆகுது. ஆயா மறுபடியும் வீட்டுக்கு வந்துட்டு முத பேரன் தலையில அந்த கிரவுனை வைக்கிறாங்க. டக்குன்னு பார்த்தா அவன் கிறுக்கு பிடிச்ச மாதிரி ஏதோ பண்ணிருக்கான். அந்த பேய் வீட்டுக்கு வந்துட்டு ஒரு ஒப்பந்தம் போடுது. அதனால இவங்க எல்லாருமே ஒத்துக்கிட்டு இவங்களோட இடத்துக்குமே போறாங்க. இந்த கிரவுனை ரெண்டாவது பேரன் தலை மேல மாற்றத்துக்கு தான் ட்ரை பண்றாங்க. டக்குன்னு பார்த்தா இவங்க அம்மா அந்த கிரவுனை தூக்கிட்டு போயிட்டு நெருப்புலையும் போட்டுலாம் ட்ரை பண்றாங்க. அப்பதான் இவங்க அப்பா அப்படியே சூப்பரா அந்த கிரவுனையும் கேட்ச் புடிச்சிட்டு அப்படியே ஒரு வில்லனிசமா ஒரு பார்வை பாக்குறாரு. இவங்க அப்பாவுமே பேய்காங்கள தான் டக்குன்னு அந்த சவுப்பு கலர் ரெயின் கோட்டை மாட்டிக்கினே தம்பியை சீக்கிரமா அந்த கிரவுனை போட்டு பண்றாரு. இந்த பையனை கிரவுனை மாட்டிக்கினே நெருப்பு கூட போய் நின்று இருக்கான். அந்த பேயுமே அங்கதான் நின்று இருக்கு. இந்த ஆயாக்கு என்ன தோணுச்சுனே தெரியல. அந்த பையனையும் தள்ளி விட்டுறாங்க. அதனால அந்த கிரீடமும் எரிய ஆரம்பிக்குது. அந்த ஆயாவும் அந்த ஸ்பாட்ல போய் நின்னுறாங்க. கிரவுனு ஆயா பேய் இந்த 3 பேருமே ஒரே இடத்துல எரிஞ்சு போயிடுறாங்க. இந்த விஷயத்தை ஆயா முன்னாடியே கூட பண்ணிருக்கலாம். ஆனா இப்பதான் பண்றாங்க. சரி பரவாயில்ல, இப்பயாச்சும் அவங்க பேரனோட உயிரை காப்பாத்துறாங்க. அப்படி இந்த படத்தை முடிக்கிறாங்க.